கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் பெட்ரூம். பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 11/8ங்க. இந்த 11/8ல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து கிங் சைஸ் காட் போட முடியாது. ஸோ அதனால் வந்து ஸ்பேசஸ் கம்மியாக இருக்கனால தான் நம்ம ஸ்லைட் டோர் ஆப்ஷன் போடுறாங்க. ஓகே, ஸ்லைட் டோர் வேண்டாம், இது மெயின்டைன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வந்து ஃபோல்டிங் டோர் போடலாம். ஒன்று பாட்டம் ஒரு டோரு, டாப்பில் ஒரு டோர் போடலாம். இங்கே வந்து ஸ்லைடிங் டோர் போட்டிருக்கோம் பாருங்கள். இதுதான் ஸ்லைடிங் சேனல், கீழேயும் மேலேயும் வரும் பாருங்கள். இந்த ஸ்லைடிங் டோர் போடுற ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணும்போது அதே மாதிரி எங்கேயும் நம்ம ப்ரெஸ் வச்சோ க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா அங்கே டஸ்ட்டு வந்து ஸ்டே ஆகாது. ஸ்டே ஆச்சுன்னா ஒரு வேளை நம்ம டோர் ஓப்பன் பண்ணும்போது ஜம்ப் ஆகும், டக்குன்னு டைட் ஆகிடும். டைட் ஆகும்போது நம்ம நல்லா போஸ்ட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அதனால தான் இந்த ஸ்லைடிங் டோர் போடுற பிரச்சனை இல்லை, போட்டோம்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 டோர் வார்ட்ரோப், 2 டோர் தகுந்த மாதிரி 2 டோர் ஸ்லைடிங். இந்த சைடு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் 2 டோர் ஸ்லைடிங் கொடுத்துருக்கோம். சென்ட்ரல் விண்டோ வரனால நம்ம டோர்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இங்கே வந்து பே விண்டோ மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா ஸ்டோரேஜ் வேணும் பர்பஸ்க்கு வேண்டி நம்ம 3 டோர்ஸில் ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இந்த 2 டோரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்குள்ளேயே ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ணி உள்ள செல்ஃப் சேர்க்குற மாதிரி. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குதுங்க. நிறைய அக்சசரிஸ் எல்லாமே வந்துருச்சு. ஹேங்கிங் ட்ராஸு, லாக்கர்ஸு, சாரீ ஹேங்கரு, பேண்ட் ஹேங்கரு, தென் ஹேங்கிங் உள்ள செல்ஃப்ஸு, எல்லாமே நிறைய அக்சசரிஸ் வந்துருச்சு. எல்லாமே வந்து நமக்கு சூட் ஆகுமா, இந்த பிளேஸுக்கு ஓகேவா, அந்த அந்த இடத்துக்கு அது ஒர்த்தபுளா, நம்ம க்ளீன் பண்ண முடியுமா, மெயின்டைன் பண்ண முடியுமா, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டர்ன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டுவல் கலர் காம்பினேஷனில் ஒயிட் வித் உட்டன் கலரில் கொண்டு வந்திருக்கும். சேம் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 இன்ச்சில் ஒரு ஃப்ரேம் கொடுத்துருப்போம். அதே 7 இன்ச்சில் நம்ம சென்டர்லேயும் நம்ம வந்து உட்டன் கலர் கொண்டு வந்திருக்கோம். ஒரு பிளாக் கலர் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். ஸ்லைடிங் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் வித் கோல்டனில் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக வந்து கிளாத்ஸ் இருக்கனால நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் பண்ணல.